தேவனுக்கு ஊழியம் செய்ய அடிப்படை என்ன தெரியுமா? தேவன் மேல் நாம் கொண்டிருக்கிற அன்பு. எங்க ஊழியத்துல திறமைசாலிங்க கூட தோண்டு போயிடுவாங்க. பெரிய அறிவுள்ளவர்கள் கூட இருமா படைந்து போயிடுவாங்க. பெரிய அனுபவம் உள்ளவங்க கூட வலுவி போயிடுவாங்க. ஆனா கடைசி வரைக்கும் ஒருத்தன் கர்த்தருடைய அழைப்புல நிலைச்சிருக்கணும்னா அவனுக்கு தேவை தேவனுடைய அன்பு. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிப்பவன் யார்? வியாகுலமோ, பசியோ, துன்பமோ, நெருக்கமோ, துயரமோ, எதுவாக இருந்தாலும் சரி, இவைகள் ஒன்றும் எங்களுக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அன்பிலிருந்து எங்களை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறோம். அன்பு மட்டும் இல்லாம அறிவு மட்டும் இருக்கிறது பிரயோஜனம் இல்லை. அதனாலதானே 13ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள் 1 கொரிந்தியர்ல வாசித்தோம். நான் மனுஷர் பாஷையும் பேசலாம், தூதர் பாஷையும் பேசலாம், அன்பு மட்டும் இல்லைன்னா நான் வெறும் சத்தம் தான், ஒரு பிரயோஜனம் இல்லை. நான் மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் கூட இருக்கலாம், ரகசியங்களை அறியலாம், அன்பு இல்லைன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. ஊழியம் செய்யணுமா, கர்த்தருக்காக எழும்பி நீங்க பிரகாசிக்கணுமாங்க, நீங்க ஒரே ஒரு காரியம் கேளுங்க ஆண்டவர்கிட்ட, லார்ட் fill my heart with your love. உம்முடைய அன்பினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே, உம்முடைய அன்பினால் என்னை நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு ஊற்றப்படட்டும்.